ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம அப்புசாமி தாத்தாவோட அடுத்த எபிசோட்காக எல்லாரும் ஆவலா வெயிட் பண்றீங்கன்னு தெரியும். இதோ உங்களுக்காக அப்புசாமியின் வாழ்நாளில் அத்தியாயம் 6. போன வாரம் நம்ப சீதா பாட்டி பாமு கழகத்துக்கு போறதும், அங்க ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறதும், அந்த கழகத்தோட உறுப்பினர் திருமதி பொன்னம்மா டேவிட் அவங்க காணா போயிட்டாங்க. அது பாட்டிய ரொம்பவே கலக்கத்திற்கு உள்ளாக்கியது. வீட்டுக்கு வந்து பார்த்தாக்க, தாத்தா நல்லா தூங்குறதும், வீடு பூரா குரங்கு குட்டி ராஜா பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கிழிச்சு போடுறதும், அந்த பொன்னம்மா டேவிட் இருக்கிற ஒரு புகைப்படத்த உத்து உத்து பார்க்கறதும், இத சீதா பாட்டி கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. இதுதான் போன வாரம் நடந்தது. இதோ இப்போ தாத்தா மேற்கொண்டு என்ன லூட்டி அடிக்கிறாருங்கிறத பார்ப்போம். அப்புசாமி தன் தலையில் ஒரு பெரிய திருஷ்டி பூஷணிக்காயை வைத்துக்கொண்டு ராஜா குட்டியை சுற்றி சுற்றி 9 தரம் ரவுண்ட் வந்தார். பூசணிக்காயின் மேல் கற்பூரம் தகதகவென்று எரிந்து கொண்டிருந்தது. ராஜா குட்டி அறைக்கு நடுவே கை, கால், வால் எல்லாம் கட்டுப்பட்டு தன் சேஷ்டைகளை காட்ட முடியாமல் பரிதாபமாக உட்கார்ந்திருந்தது. இரு கடைவாயிலும் வாழைப்பழம் அடைத்து கொண்டிருந்தது. சீதா பாட்டி சொல்றாங்க, 9 சுற்றி சுற்று ஆயிற்று என்றால் போதும். பாவம், குழந்தை எவ்வளவு நேரம் கட்டி போட்டிருக்கிறது. ரிலீஸ் ஹிம் என்றார். நீங்கள் பூசணிக்காயை தெருமோனையில் கொண்டு உடைத்துவிட்டு வாருங்கள். நான் உங்களுக்கும் ராஜாவுக்கும் சேர்த்து ஆர்த்தி எடுக்கிறேன். சீத்தே என்றார் அப்புசாமி நெகிழ்ந்து போய். என் ராஜாவை நீ வெறுக்கலையா? அதன் மீது உனக்கு இவ்வளவோ பிரியமா என்றார். சீதா பாட்டி அவர் கையில் இருந்த குரங்கு குட்டியை லேசாக தட்டி கொடுத்துவிட்டு வாஷ் பேஷனில் சோப்பு போட்டு கையை கழுவியவாறே, உங்க ராஜா ஒரு ஜீனியஸ். அது செய்து காட்டுகிற வேலைகளை ஒரு மனிதன் கூட செய்ய முடியாது. நேற்று ராத்திரி காம்பவுண்ட் கேட்டை நான் பூட்டாம வந்துட்டேன். உங்க ராஜா குட்டிக்கு என்ன புத்தி பாருங்க. படுத்திருந்த என் கையை பிடித்து இழுத்து கொண்டு சாவி ஸ்டாண்டிலிருந்து காம்பவுண்ட் கேட் சாவியை சரியாக தெரிந்து எடுத்து வந்து தானே கேட்டுக்கு ஓடி சென்று பூட்டிட்டது. ஃபென்டாஸ்டிக். அனிமல்ஸை வைத்து படம் எடுப்பாரே தேவர்னு ஒருத்தர், அவர் இப்போ இல்லாததை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனாலும் மிஸ்டர் நாராயண ராமான்னு இருக்கார், அவரை கன்சல்ட் பண்ணினேன். ராஜாவுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து அசந்துட்டார். ராஜாவை வச்சு ஹீ இஸ் டேக்கிங் எ ஃபென்டாஸ்டிக் பிக்சர். ஆனால் ஒன் திங், படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் ராஜாவுக்கு சம்பளமா. பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அப்புசாமி, அதுக்கு வேற ஆளை பார்க்கட்டும். கை மேலே காசு, வாய் மேலே தோசை. நோ 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 நோ, நாமும் கொஞ்சம் விட்டு தரணும். நீ எதுனா நடுவில் துட்டை வாங்கிக்கிட்டு ஜிம் ஜிலாக் பண்ணிட்டியா? யூ மீன் உங்களை நான் டபுள் கிராஸ் பண்ணிட்டேனான்னு சந்தேகப்படுறீங்க? பணம்மா பணம். பணத்துக்காக தானே பொன்னம்மா டேவிட கடத்திட்டு போயிருக்காங்க. சீத்தே, பணம் நிறைய வச்சுருந்தாலே மற்றவங்கள ஏதாவது தப்பு தண்டா பண்ண சொல்லும். அதுக்கு தான் உன்னை போன்றவங்க என்னை போலவங்களும் பணத்தை தள்ளி விட்டுடணும். ஐ டு அக்ரி. ஆனால் பிஸ்னஸ் இஸ் எ பிஸ்னஸ் இல்லையா? என்ன தான் இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் அது குரங்கு. அனதர் திங், நம்ம ராஜாவின் கழுத்தை கவனிச்சிங்களா? கவனிச்சேனே. ஏதாவது அதிர்ஷ்டம் வச்சோம் மறைஞ்சிருக்கோ? கழுத்தில் வளையம் மாதிரி கயிறு இருக்குதே, பார்த்தீங்களா? ராஜா எங்கிருந்தோ வந்த குரங்கு இல்லை, எந்த குரங்காட்டியிடமிருந்தோ தப்பிச்சு வந்த குரங்கு. அப்புசாமி ராஜாவை தடவி பார்த்து அதன் கழுத்தில் முடிகளுக்கு இடையில் மறைந்திருந்த கயிறு வளையத்தை கண்டுபிடித்தார். சீத்தே, உன் கேட்டராக்ட் கண்ணுக்கு இவ்வளவு சக்தியா? தினமும் ராஜாவுக்கு பவுடர் போட்டு விடுறேன், எனக்கே தெரியாமல் இருக்கே. நானும் தற்செயலாக நோட் பண்ணினது தான். நாளைக்கு ராஜா நடித்த படம் ஓஹோன்னு பிரமாதமாக ஓடி பட முதலாளியும் லட்சக்கணக்கான ரூபாய் உங்களுக்கு தராங்கன்னு வையுங்க. சீத்தே, அப்படி மட்டும் நடக்கட்டும். உன் தலை சத்தியமாக உன் கைக்கு 1/2 பவுனில் ஒரு வளையல் செஞ்சு போடுறேன்.
தேங்க் யூ என்றாள் சீதா பாட்டி. அந்த பணம் உங்களுக்கு கிடைச்சா நிச்சயம் யூ வில் டூ இட். ஆனா படத்த பார்த்ததும் குரங்குக்கு சொந்தக்காரன் வந்து கிளைம் பண்ணினா லீகல் ப்ராப்ளம் எல்லாம் வரதுக்கு சான்சஸ் ஆர் தேர். அப்புசாமி பல்லை கடித்தார். அதெப்படி? நான் டசன் கணக்கா வாழைப்பழமோ அப்பளமோ கடலை மிட்டாய் காக்கா கடித்து கடித்து கொடுத்ததெல்லாம் வளர்த்துருக்கேன். ஃபோட்டோ கூட எடுத்து வச்சிருக்கேன் ராஜா குட்டியோட. அந்த சொந்தக்காரனும் எடுத்து வச்சிருக்கலாம் இல்லையா? அதெப்படி? அவன் குரங்கு எந்த குரங்கோ இதே குரங்குன்னு நிரூபிக்கட்டும். நோ நோ, நம்ம சைடு கொஞ்சம் வீக் தான். சப்போஸிங் கோர்ட்டில் கேஸ் நடக்கிறது, குரங்க மேஜிஸ்ட்ரேட் நடுவே நிற்க வச்சு 2 பேரையும் ஒரே சமயத்தில் குரங்க கூப்பிட சொல்கிறார். குரங்கு அவங்கிட்ட போயிட்டா உங்கள் கட்சியே தோற்று போயிடுமே. உங்களுக்கு பேராசை வேண்டாம். குரங்கு கீப்பரை கண்டுபிடிச்சு 50-50ன்னு ஒப்பந்தம் பண்ணிடலாம். எனக்கு முழுசாக ஒரு 10 ரூபா வருதுன்னா உனக்கு பிடிக்காதே. அப்புசாமி பல்லை கடித்தார். நோ நோ, நாட் தேட். 5 ரூபா வந்தால் கூட லிட்டிகேஷன் எதுவும் இல்லாமல் வரணும் அப்படிங்கிறது தான் என் பாலிசி. அண்டர்ஸ்டாண்ட்? சீதே, நீ தற்கால மனுஷி மாதிரி நடித்தாலும் கற்கால மனுஷி தான். பணம் புகழ் இதெல்லாம் ஒரு குறுக்கு வழியிலே வந்தாதான் சுவாரஸ்யமே. டெலிஃபோன் கிணுகிணுத்தது. ராஜா ஓடி சென்று டெலிஃபோனை எடுக்க முயன்றது. வயிறுலேருந்து வால் நுனி வரை ராஜாவுக்கு மூளையோ மூளை. பாத்தியா, வாய்ப்பக்கம் எது காது பக்கம் எதுன்னு தெரியுது பாரதுக்கு. உங்களை விட அதுக்கு பெட்டர் ஐக்யூ என்றவாறு டெலிஃபோனை ராஜாவிடமிருந்து வாங்கி பேசினாள் பாட்டி. போலீஸ் அதிகாரி தனபால், மேடம் ரொம்ப சாரி, கமிஷனர் உங்கள் வீட்டையும் சோதனை போடணுங்கிறார். கழக எலெக்ஷனில் எப்போதும் பொன்னம்மா டேவிட் தான் போட்டி என்பதால் சாரிங்கம்மா, சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் நீங்களும் உங்கள் பெயரும் இருக்குது. சீதா பாட்டி புருவத்தை லேசாக நீவி விட்டு கொண்டாள். பதட்டம் சிறிதும் இல்லாத குரலில், கிவ் மீ 2 more days டைம். ஐ ஷால் ஹேண்ட் ஓவர் டு யூ த ரியல் கல்பிரிட் ஆஸ் வெல் அஸ் பொன்னம்மா டேவிட் என்றாள். என்ன, குரங்கோட லூட்டியும் தாத்தாவோட பேச்சும் எப்படி இருக்கு? இன்னும் மேற்கொண்டு 2 எபிசோட் தான் இருக்குது. இன்னும் சுவாரஸ்யமாக போகும். விடாமல் கேளுங்க. அப்புசாமியின் வாழ்நாளில். அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய்.